ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ பா ஆ ஆ அப்பா பா பாட்டி ஆ காஃபி எடுத்துக்கோங்க. ம் உங்க அளவுக்கு எனக்கு காஃபி போட தெரியாது. ஆனா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். குடிச்சு பாருங்க. நீ போட்ட காஃபி அம்மாச்சி குடிக்கிறதா? அதுக்கு பேசாம விஷத்தையே குடிச்சிடலாம். எனக்கு விஷம் எல்லாம் போட தெரியாது. நீங்க எடுத்துக்கோங்க பாட்டி. அம்மாச்சி ஐயோ ஐயோ தேவி தேவி ஐயோ அம்மாச்சி எரியுது அம்மாச்சி. ஏய் எரியுது எரியுது அம்மாச்சி எரியுது அம்மாச்சி. உன்கிட்ட யாரடி காப்பி கேட்டா காஃபியை ஊத்திட்டா அம்மாச்சி. வேணும்னே அறிவு இருக்காடி உனக்கு ஆ, ஏன் தப்பு இல்ல. வாலிபால் மாதிரி நீங்க தானே தட்டி விட்டீங்க. ஆ? எது? ச்சே, ஒரு கப் காஃபி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏய் இன்னைக்கு உங்க காஃபி கோட்டா முடிஞ்சிருச்சு. சரி, ஐயோ அம்மா. நான் மத்தவங்களுக்குலாம் காஃபி கொடுக்கணும். நான் போறேன். ஏய் தரையில சிந்தினதை தொடச்சிட்டு போ நான் ஏன் துடைக்கணும்? நீங்க தானே தட்டி விட்டீங்க. நீங்களே சுத்தம் பண்ணிக்கோங்க. ஆ? என்ன? நீ கொட்ட காஃபி அம்மாச்சி துடைக்கணுமா? அவங்க தப்ப அவங்க தான் சரி பண்ணணும். ஏய் ஏய் அவ போறோம் ஏய் போறோம் போயிட்டா அம்மாச்சி. இப்பவே வேலை ஆரம்பிச்சிட்டாயோம்மா. காஃபி நல்லா சூடா வர இருந்திருக்கு போல. மாமா, ஆ? என்ன மருமகளே காஃபியாமா? ஆமா. நன்றிம்மா. ஏய் லோகே அம்மா அப்பதா ஏய் என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னம்மா உங்களுக்கு இன்னும் காஃபி கொடுக்கலையா? சக்தி என்ன சக்தி ஏன் கொடுக்கல? மீனாட்சி அத்தைக்கு காஃபி கொடுக்கலையா? நான் காஃபி போட்டு கொடுத்தேன் அத்தை. ம் அவ காஃபி குடுக்கற மாதிரி கொடுத்து அதை என் மூஞ்சில வேற ஊத்திட்டா. ஐயோ. மீனாட்சி என்னம்மா இது? மா, அவங்க தான் காஃபியை தட்டி விட்டாங்கம்மா. அவ அவ்வளவு திமிரா பேசினா அம்மாச்சி கேட்டுட்டு இருக்கணுமா? அங்க தரையில எல்லாத்தையும் கொட்டிட்டு இவ பாட்டு கிளம்பி வந்துட்டா. அப்பதா மீனாட்சி போமா, போய் அங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்துரு போ. நான் ஏமா பண்ணணும்? நானா கொட்டினேன். என்னால முடியாது. ஏன் உன்னால முடியாது? அப்பதாவே எடுத்து பேசிட்டு இருக்கியா நீ? ஐயோ, அவங்க சொன்னா நீ செய்யணும். அப்படியா? எங்க அந்த ரூல் புக்க காட்டுங்க. ஏய், திமிர பாத்தீங்களா இவளுக்கு? பாட்டி நான் தொடச்சிடுறேன் பாட்டி. தேனு, தேவி உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஏய் தேனு, கொட்டிட்டாங்க. நீ எதுக்கு? நீ பேசாம இரு மீனாட்சி. பாட்டி நான் தொடச்சிடுறேன் பாட்டி. ஏ சக்தி இவள உள்ள விட வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இப்ப புரியுதா? முத நாளே என்னென்ன செய்யறா பாத்தியா? நான் என்ன செஞ்சேன்? நீங்க தான் காஃபி தட்டி விட்டீங்க. ஏம்மா அந்த புள்ள காப்பி தானம்மா குடுத்துச்சு. அவ கையால நான் வாங்கி குடிக்கணுமா? அம்புட்டு ரோஷம் கெட்டு போனவ கிடையாது நானு. அப்ப வேண்டான்னு சொல்லணும். தட்டி விட்டா நான் என்ன பண்ண முடியும்? மீனாட்சி கொஞ்சம் அமைதியா இருமா. நல்லா வளர்த்து வச்சிருக்க சுமதி. ஆ, ம், அவளை சொல்லி என்ன செய்ய? ஓ லட்சணம் தான் இதுல தெரியுதே. ஆம்பளை இல்லாத வீட்ல இருந்து வந்தவ வேற எப்படி இருப்பா? அத்தை அவங்களும் ஏன் அத்தை அனாவசியமா? ஏய், ஓய மூடு. இவ ஒழுங்கா இருந்திருந்தா அவையே எப்படி அடங்காப்படாரியா இருக்க போறா? இவளோட புத்தி தான் இவ பொண்ணுங்களுக்கும் வந்திருக்குது. இங்க பாருங்க. இவ குணம் தெரிஞ்சுதான் இவ கூட இருக்க முடியாம இவ புருஷன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்பதா ஏன் அத்தையா? பெத்தவ போற இடத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்,
பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதையெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா இவ ஏன் இப்படி இருக்க போறா? அத்தை, மீனாட்சி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. வேண்டாம் மருமகளே. ஏற்கனவே இவ அக்காக்காரிய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற. இப்ப இவளையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கரக மாட்ட ஆடாத. இவ்வளவு நாள் என்னை எதிர்த்து பேசாத இருந்தவ இவளுக வந்ததும் உனக்கு பேசணும்னு தோணிடுச்சுல. அம்மாச்சி ஏதோ கோவத்துல தட்டி விட்டாங்க. அதுக்கு இவ தானே விட்டு கொடுத்து போகணும். அதுக்கு இவ எம்புட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு போனா தெரியுமா? படிச்ச திமிரு தேவி, 4 காசு சம்பாதிக்கிறாள்ல, அந்த கொழுப்பு தான். இங்க பாரு, இதெல்லாம் வெளியில வச்சுக்கணும், வீட்டுக்குள்ள காட்டக்கூடாது. சுமதி, உன் பொண்ணுங்க உனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாங்கம்மா. ஓடி போனவனோட பொண்டாட்டி வளர்த்த லட்சணம் இதுதான். இந்த வீட்ல நீங்கெல்லாம் இருக்கணும்னா நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா எல்லாரும் இங்க இருங்க. முடியாதவங்க கிளம்பி போய்கிட்டே இருங்க. ரோட்ல போறதெல்லாம் வீட்ல கொண்டு வந்து வச்சா இப்படிதான் நடக்கும். ச்சே, என்ன ஜென்மங்களும். எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. இதுக்குத்தான் அவளை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இனிமே இதுங்கெல்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு தான் இருக்குங்க. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே. அப்பதா, மீனாட்சியால எந்த தப்பும் நடக்கல. சொல்ல போனா உன்னாலதான் எல்லா தப்பும் இங்க நடக்குது. நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பாத்தியா? உன் முன்னாடியே என்ன பேச்சு பேசிட்டு போறான். என்னாலயா? மீனாட்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அப்பத்தாட்ட சொல்லிட்டேன். இனிமே அப்பத்தா எதுவும் உன்னையும் ஃபேமிலியும் தப்பா எனக்காக என்ன நம்ப வைக்கிறதுக்காக நீ ஹீரோயிசம்லாம் காட்ட வேணாம். நீ என்ன பண்ணாலும் பாட்டி என்னையும் என் குடும்பத்தையும் தான் தப்பா பேசுவாங்க. அதனால நீ சும்மா இருக்கிறதா நல்லது. உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? ஆமா, நான் ஹீரோ தான். அதே வில்ல ஆதிக்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன். என்ன, அதான் உண்மை. அது ஒரு நாள் உனக்கே புரியும். அதே மாதிரி அப்பத்தா கிட்ட இருந்தும் உன்னை காப்பாத்துவேன். இன்னைக்கு திட்டுற அதே வாயால உன்னை வாழ்த்தி பேசவும் வைப்பேன். அப்படி வைக்கல, என் பேரு ஜீவா இல்ல.